ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடக ராசி என்று சொல்கிற போது சந்திரனுடைய ஆட்சி வீடு. கருணை உள்ளம் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் உள்ளத்தோடு அனைத்தையும் தன்னகத்தை சேர்த்து கொண்டு வாழ்வில் பயணிக்கக்கூடியவர்கள். எவ்வளவு தடைகள், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவர்களை நடுத்தெருவிலே விட்டு சென்று விட மாட்டார்கள். முடிந்த வரைக்கும் ஜீவகாருண்யத்தோடு செயல்படக்கூடியவர்கள், அளவுக்கு அதிகமாக அன்னதானம் கொடுப்பவர்கள், ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்பவர்கள், கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்பவர்கள் பெரும்பாலானவர்கள் கடகராசிக்காரர்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போகாமல் நல்லபடியாக இருந்து அவர் கடகராசி லக்னத்திலே பிறந்திருந்தால் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார், கருணை உள்ளம் கொண்ட பெண்களாக இருப்பார்கள். சரி, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அஷ்டமச்சனி நல்லபடியாக அப்படியே விலகிவிட்டார். 9ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல கேது, 8இல் ராகு குருவின் பார்வையில். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் எல்லோருமே வலுத்து ராசியை பார்க்கிறார்கள். இந்த ராசி நல்லபடியாக யோகர்களின் பார்வையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அளவில் புதன் பகவானும், 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி அளவில் உங்களுடைய தனாதிபதி சூரிய பகவானும், 23ஆம் தேதி அளவில் நல்லபடியாக உங்களுடைய ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்திலே சென்று அமரப் போகிறார்கள். 8ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி குருவின் பார்வை இருக்கிறது. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்கிற போது லக்ஷ்மி நாராயண யோகம். 8ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்க குரு பார்க்கிற போது சிவராஜ யோகம். 8ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிற போது குரு பார்க்கிறார், அங்கே சரஸ்வதி யோகம். 8ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்கிற போது பிருகமங்கள யோகம். அற்புதமான யோக அமைப்புகளோடு 8ஆம் இடம் வலிமையாகவும் சுபத்துவமாகவும் இருக்கிறது. 8ஆம் இடத்துல நிற்கிற ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்கிறது, சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கிறது, புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. புதன், குரு, சுக்கிரன் 3 மாபெரும் சுபர்களுடைய சேர்க்கை இணைவால் தொடர்பால் அங்கே இருக்கிற ராகு பகவான் நல்ல பிள்ளையாக வாளை சுருட்டி கொண்டு இருக்கிறார். 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் வளரும். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது, சுப ஆதிபத்தியங்கள் சொல்கிற போது எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பார்க்காத தன வரவுகள், திடீர் மாற்றங்களும் திடீர் முன்னேற்றங்களும் திடீர் வளர்ச்சிகளும் நடப்பதற்கு காத்திருக்கிறது. யாரையோ நீண்ட காலமாக சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், அவரை சந்திக்க முடியவில்லை, அவரை மறந்தே விட்டீர்கள். திடீரென்று உங்கள் கண் முன்னால் வந்தே நிற்கிறார். தேவைப்படுகிற நல்ல மாற்றங்கள் திடீர் மாற்றங்களாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், மறைமுக அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம், யூக வணிகத்தில் இதுவரைக்கும் பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பங்குச்சந்தையில் கணிசமான லாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில். எது எப்படி இருந்தாலும் 8ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஆயுள் பாவகம், ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். ஆல்ரெடி 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் அஷ்டமச்சனை காலங்களில் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 8ஆம் இடத்தினுடைய சுபத்துவம், திடீர் முன்னேற்றம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், மறைமுக தனலாபம், நீங்கள் உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, திடீரென்று லாட்டரி டிக்கெட் விழுவது, இது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம் என்று பார்க்கிற போது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். பாஸ்போர்ட், விசா இது போன்ற அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிஆர் கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக செயல்படுகிற போது வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக வேண்டும், வெளி மாவட்டத்தில் போய் வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது சரியான காலம். இடமாற்றம், இருப்பிட மாற்றம், தொழில் மாற்றம் இது போன்ற அமைப்புகள் திடீரென்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களை பார்க்க முடியும். அந்நிய வருமானம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 4ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறது. 4ஆம் இடம் உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய நிலையான சொத்துகள், உங்களுடைய வீடு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தாயார், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய தன் சுகம் என்று சொல்வார்கள், கம்ஃபர்ட் சோன், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ கண்மணிகள் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்ல முடியும். தொழில் அதிபர்களாக நீங்கள் இருந்தால் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். நிலையான சொத்துகள் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஒருபடி நிலமாவது வாங்கி நல்லபடியாக நம்முடைய குடும்பத்திற்காக வாங்க முடியும். ஐயா, இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், ஒருபடி நிலமாவது வாங்க முடியுமா? ஒரு அடிக்கல் நட்டு நல்லபடியாக வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்க முடியுமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். சுப கடன்கள் கிடைக்கும். 6ஆம் இடம் நல்லபடியாக நேரடியாக 180 டிகிரியில சமசப்தமமாக குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப சுப கடன்கள் கிடைக்கும். ஹவுசிங் லோன் கிடைக்கும், வாகன கடன் கிடைக்கும், தொழில் கடன் கிடைக்கும், கல்வி கடன், வியாபார கடன் எல்லாமே கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே விலகும். தேவைப்பட்டால் சுப கடன்களையும் வாங்கிக் கொள்ளலாம். 8ஆம் இடம் 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. அதாவது எதிரிகளே நண்பர்களாக ஆகக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்களை யாரெல்லாம் தவறாக புரிந்து கொண்டார்களோ சரியாக புரிந்து கொண்டு உங்களோட நட்பு பாராட்ட போகிறார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மனசுல நிம்மதி இருக்கிறது. உண்மையில சொல்றேன், உங்களுடைய 2ஆம் அதிபதி தனாதிபதி 8ஆம் இடத்துல சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய லாபாதிபதி சுகாதிபதி சுக்கிர பகவான் பிருகமங்கல யோகத்தில குருவின் பார்வையில இருக்கிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, உங்களுடைய ஒரே ராஜ யோகாதிபதி 5-10 கூடியவர் செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தோடு குரு சுக்கிர தொடர்போடு அட்டகாசமாக 8ஆம் இடத்தில் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வளர்ச்சிகளும் மறைமுக தனலாபங்களும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த யாதகத்துல 8ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து, உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராகு பகவான் தோஷம் அடைந்திருந்து பாவத்துவமாக இருந்து, இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நற்பலன்களை சொல்ல முடியாது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய பிறந்த யாதகத்துல 8ஆம் இடம் வலிமையாக இருந்து, ராகு பகவான் சுபத்துவமாக இருந்து, உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்போது சொன்ன எல்லா நற்பலன்களும் உங்களுக்கு நடக்கும். உடைய பிறந்த ஜாதகத்துல 8ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து, ராகு தோஷமாக இருந்து, இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் கனெக்ட் ஆகி நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நற்பலன்கள் இருக்காது. அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில நற்பலன்கள் நடக்க போகிறதா தீய பலன்கள் நடக்க போகிறதா என்பதை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். கோச்சாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் தர முடியாது. தசாபுத்திகள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. தசாபுத்திகளும் கோச்சாரமும் இணைகிற போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. நல்ல கோச்சாரம் இருக்கிறது, நல்ல தசாபுத்தி இப்போது நடந்து கொண்டிருந்தால் அற்புதமாக 90 மார்க் போட்டு விட முடியும். நல்ல கோச்சாரம் இருக்கிறது, தசாபுத்தி கை கொடுக்கவில்லை, எல்லாமே அப்படி ஆவரேஜாக இருக்கும். கோச்சாரமும் நன்றாக இல்லை, தசாபுத்தியும் நன்றாக இல்லை, அத்தனை கெடுதல்களும் நடக்கும். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். பிறந்த யாதகத்தை கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கோச்சாரத்தின் அடிப்படையில உங்களுக்கு எல்லாமே நன்மையாக இருக்கிறது. தீய பலன்களை சொல்ல முடியவில்லை. அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில நன்மையா தீமையா என்பதை உங்களுடைய பிறந்த யாதத்தை செக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு யோகம், கல்வியில முன்னேற்றமாக போகலாம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், நல்ல வேலை கிடைக்கும். இது போன்ற அமைப்புகள் நல்லபடியாக இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். மாதம் முழுவதும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, பெருமாளும் மகாலட்சுமியும் சேர்ந்திருக்கிற புகைப்படங்களை நீங்கள் வணங்கலாம், அல்லது திருப்பதி சென்று வரலாம், ஸ்ரீரங்கம் சென்று வரலாம், குருவாயூரப்பனை தரிசிக்கலாம், ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். குருவை வணங்க வணங்க கடகராசிக்காரர்களை யாரும் அசைக்க முடியாது. சூரிய நமஸ்காரம் பௌர்ணமி நாட்கள்ல வீட்டுக்குள்ளேயே ஒளிந்திருக்காமல் வெளியிலே வந்து சந்திர பகவானை பார்த்து வணங்க வேண்டும், சந்திரனை வணங்க வேண்டும். வளர்புறை நாட்கள்ல தான் நீங்கள் எல்லா முடிவுகளும் எடுக்க வேண்டும். தேய்பிறை நாட்கள்ல தேவையில்லாமல் எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. எது அப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்துல அத்தனை மாதாந்த கிரகங்களும் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். 8, 12ஆம் இடங்கள் செயல்பட போகிறது. அகலக்கால் வைக்கக்கூடாது, அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, கோபத்தில பிடிவாதத்துல தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி விடக்கூடாது. இது எல்லாமே இந்த மாதாந்த கிரகங்களுடைய அடிப்படை தான். அடுத்த மாதத்தில் எல்லாமே 9ஆம் இடத்துக்கு சென்று விடுவார்கள். 9ஆம் இடம் அற்புதமான இடம். அதே நேரத்தில் 8ஆம் இடமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல பிருகமங்கல யோகம், சிவராய யோகம், லட்சுமி நாராயண யோகம், சரஸ்வதி யோகம், புத ஆதித்ய யோகத்தில் 8ஆம் இடம் வலிமையாகத்தான் இருக்கிறது. அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம்.
நமஸ்காரம்.